ஆத்மசுத்தி என்பதை பற்றி ஞானகுரு அவர்கள் நமக்கு எண்ணிலடங்காத உபதேசங்கள் கொடுத்திருக்கிறார் என்றாலும் அதில் சில நுணுக்கங்கள் உண்டு. அந்த நுணுக்கங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்க உரையை கொடுக்கின்றார்கள். நாம் இன்று உலக மக்கள் அனைவருடைய உணர்வுகளிலும் தொடர்பு கொண்டுதான் இருக்கின்றோம். தொடர்பு இல்லாமல் யாரும் இல்லை. யாரிடமும் நமக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை என்று நாம் சொல்லி தப்பிக்க முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் எத்தனையோ வகைகளில் நாம் அவருடன் தொடர்பு கொண்டுதான் இருக்கின்றோம். பத்திரிகை வாயிலாக, டிவி வாயிலாக, இந்த தொழில்நுட்பங்கள் பெருகி கம்ப்யூட்டர், போன் என்று எத்தனையோ வகைகளில் உணர்வலைகள் ஒருவருக்கொருவர் பதிவானது நமது ஆன்மாவாக மாறி நம் உடலுக்குள்ளும் விளைந்து விட்டது. அது வேடிக்கையாக பார்த்தாலும் சரி, அல்லது தெளிவாக தெரிந்தே பார்த்தாலும் சரி. உதாரணமாக ஒருவர் மற்றவரை சாபமிடுகின்றார். வேடிக்கைதான் பார்க்கிறோம் என்றால் அதை உற்று நோக்கிவிட்டால் போதும், அவரிடமிருந்து நாம் விலக முடியாது. அதே போன்று நாமும் ஏதோ ஒரு காரணத்தினால் பிடிக்கவில்லை என்று இடைஞ்சல் செய்கிறார் என்று சாபமிட்டால் நாமும் அவரிடமிருந்து விலக முடியாது. நாம் சொல்லலாம், அவரிடமிருந்து நான் விலகி நிற்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் உணர்வுகள் பதிவாகி இருக்கின்றது. அந்த உணர்வுகள் நம்மை இணைத்து கொண்டேதான் இருக்கும். எப்படி என்றால், பாவி பயல் இப்படி செய்தான், பாவி பயல் இப்படி செய்தான், அவன் உருப்படுவானா என்று அவனை எண்ணியே நாம் இணைத்து கொண்டிருப்போம். அதே போன்று நண்பனாக இருக்கும் பொழுது உதவி செய்தான், அவன் மகராசன் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால் அதுவும் பதிவாகி இருக்கின்றது. அங்கேயும் இணைந்துதான் இருக்கின்றோம். ஆக நன்மையின் தன்மையாக இது வரும் பொழுது அங்கே நல்லதாக விளைகின்றது. ஆனால் பகைமையாகி முதலில் சொன்ன மாதிரி சாபலைகளை விட்டம் என்றால் அது தீமையான உணர்வாக அங்கேயும் இணைந்துதான் இருக்கின்றோம், அங்கேயும் பிரிந்தில்லை. ஆக எந்த அடிப்படையில் அதிகமாக நாம் மற்றவர்களுடைய உணர்வுகளை பதிவு செய்து வைத்திருக்கின்றோமோ அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஆக இதிலிருந்து தப்பிக்க வேண்டும், இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இங்கே ஆத்ம சுத்தி என்றும், இந்த பரமாத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும், என்னால் தனித்து ஒருவர் மட்டும் செய்வதல்ல, அனைவரும் சேர்ந்து செய்தல் வேண்டும் என்பதற்கே. அப்படி செய்தால்தான் இந்த பகைமையை மாற்ற முடியும் என்று, மக்கள் ஒன்றுபட்டு மகிழ்ந்து வாழ முடியும் என்று இது விளக்க உரையை கொடுக்கின்றார்கள். காலை துருவ தியானத்தில் துருவ நட்சத்திரத்தின் சக்தி அதிகமாக நாம் நமக்குள் எண்ணி எடுத்து வலுவாக்கி கொண்ட பின் யாரையெல்லாம் நாம் சந்தித்தோமோ, அதாவது சந்தித்தோம் என்றால் வெறுமன அல்ல, பத்திரிகை வாயிலாக, டிவி வாயிலாக, எத்தனையோ வகையில் நாம் யாராக உணர்வுகளை பதிவு செய்யணும், அவர்கள் அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சியான சக்தி கிடைக்க வேண்டும். அவர்கள் குடும்பமெல்லாம் நலமாக இருக்க வேண்டும். அவர்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் காணும் சக்தி அவர்கள் பெற வேண்டும். வசிஷ்டரும் அருந்ததியும் போன்று அவர்கள் கணவன் மனைவி அந்த குடும்பங்கள் ஒன்றி வாழ வேண்டும். நலாயினியை போன்று ஒருவரை ஒருவர் மதித்து வாழ வேண்டும். சாவித்திரி போன்று இருவரும் ஒன்றி அவர்கள் இணைந்த நிலையில் வாழ வேண்டும். அவர்கள் குழந்தைகள் உலக ஞானம் பெற வேண்டும். அவர்கள் தொழில்கள் அனைத்தும் சீராக நடக்க வேண்டும் என்று இப்படி நாம் இணைத்து விட்டால் அங்கே மற்றவருடைய உணர்வுகளுக்குள் இந்த அருள் உணர்வுகள் கலவைகளாகி இது முன்னணியில் வந்து விடுகின்றது. இப்படி நாம் செய்யப்படும் போது நம்முடைய எண்ணங்கள் சீராகின்றது, நாம் செய்யக்கூடிய காரியங்களும் சீராகின்றது, தொழிலும் சீராகின்றது. அருள்ஞானிகள் உணர்வுகள் நமக்குள் ஓங்கி வளரத் தொடங்குகின்றது. ஆக மகரிஷிகளின் அருள் சக்தி மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எந்த அளவுக்கு நாம் வலுவாக எண்ணுகின்றோமோ நமக்குள் பதிவான மற்றவரின் தீமையான உணர்வுகளை இந்த மகரிஷியின் சக்தி மறைக்கின்றது. இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆத்ம சுத்தியினுடைய முக்கியத்துவம் இதுதான். பரமாத்மாவை சுத்தப்படுத்துவதனுடைய முக்கியத்துவம் இதுதான். அதை எதை கொண்டு நாம் மறைக்க வேண்டும், எதை கொண்டு நாம் மாற்ற வேண்டும் என்றால் மகரிஷிகளின் அருள் சக்தி மற்றவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். என்னை பார்க்கும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். என்னை சந்தித்தோர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நான் பார்த்தோர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் வலுவாக என்ன மற்றவருடைய பதிவு என்று சொல்லுகின்றமே, முதலில் சொன்னது யாரிடமும் யாரும் பிரிந்தில்லை என்று சொல்லுகின்றமே, அதற்குள் அந்த உணர்வுக்குள் இந்த மகரிஷியின் அருள்சக்தி படர்ந்து அது கலவையாகி அதை மூடி மறைக்கின்றது. ஆக நமக்குள் பதிவான பிறருடைய நிலைகளை இப்படி இந்த உணர்வு கொண்டு துருவ தியானத்தின் மூலம் குறைத்து பழகுதல் வேண்டும். அதை தூய்மைப்படுத்துதல் வேண்டும். பகைமைகளை நிறுத்தி பழகுதல் வேண்டும். ஆக தீமைகளை எண்ணாது. ராமன் வாலியை மறைந்து நின்று அவனுடைய செயலை தடுத்தான் என்றால் என்னுடைய உள்பொருளை அதுதான். அந்த தீமை என்ற நிலைகளை எண்ணாது. மற்றவரை பற்றி குறையாகவோ அல்லது மற்றவர்கள் செய்த குறைகளை பற்றியோ அல்லது நம்ம உடலில் அதனால் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றியோ குறை என்றும் தவறு என்றும் தீமை என்றும் நன்மை, அதாவது தீமை என்ற நிலைகளை நஷ்டம் கஷ்டம் என்று துன்பம் என்று வேதனை என்று அவைகளை பற்றியே எண்ணக்கூடாது. மகிழ்ச்சி நஷ்டத்தை பெற வேண்டும் என்று இதை நாம் ஒரு எண்ணி இது ஒரு பழக்கத்துக்கு வர வேண்டும்.
ஏனால் ராமன் அதனால்தான் வாலியை அவன் பார்க்கவில்லை. தீமைகளை பார்த்து தீமைகளை நினைத்து, கஷ்டங்களை பார்த்து கஷ்டங்களை நினைத்து, வேதனைகளை பார்த்து வேதனைகளை எண்ணிக்கொண்டிருந்தால் அதுதான் முன்னுக்கே வரும். ஆன்மாவில் அதுதான் வலுவாக வரும். அதை மறைப்பதற்குத்தான் மகரிஷி சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நிலைகளை எண்ணினால் இந்த உணர்வு முன்னாடி வந்து விடுகின்றது. ஒவ்வொரு நாளும் துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் என்று தீய வினைகளை நாம் நிறுத்துதல் வேண்டும், அல்லது அதைகளை அறுத்து பழகுதல் வேண்டும். இப்படி ஒருவர் மட்டும் செய்வதல்ல, எல்லோரும் இது போன்று ஏகோபித்த நிலைகள் செயல்பட்டால் இந்த பூமியில எப்படி நமது ஆன்மா இந்த முன்னாடி வலுவான உணர்வு பெறுகின்றதோ, இதை போல நாம் வாழக்கூடிய இந்த காட்டு மண்டலத்திலும் இது ஏகோபித்த நிலைகள் கூட்டமைப்பாக வலுவாக அடர்த்தியாக படர்கின்றது. அந்த பகைமையான அணுக்களுக்கு, பகைமையான உணர்வுகளுக்கு இடமல்லாது நகற்றி செல்லுகின்றது. அந்த சுவாச அலைகளும் தடைப்படுத்தப்படுகின்றன. இப்படி ஒளியான அலைகள் துருவ நட்சத்திரத்தில் வருவதை பெருக்கி எல்லோருக்கும் பரவச் செய்யும் பொழுது அந்த பகைமைகளுக்கே ஆகாரம் இல்லாது அது நகட்ட 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 எப்படி நமது ஆன்மாவிலிருந்து ஒரு ஜான் நகர்ந்தது சூரியன் இழுத்துச் செல்கின்றதோ, இதுபோன்று இந்த காற்று மண்டலத்தில் இருப்பது நகட்ட நகட்ட சூரியனுடைய காந்த சக்தி அழைத்து சென்று மேலே கொண்டு சென்று விடுகின்றது. ஆக பகைமை உணர்வுகளே இங்கே இல்லாதபடி, பகைமை உணர்வுகளுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாதபடி இந்த காற்று மண்டலமே பரிசுத்தமாகின்றது. ஆக அதிலிருந்து வருவதுதான் தீய வினைகள். அந்த தீய வினைகளை அறுக்கும் முறையைத்தான் ஞானகுரு இங்கே சுட்டிக்காட்டி, இப்படி நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த அலைகளை பரவச் செய்ய, படரச் செய்ய, அழுத்தம் அதிகமாக்க இந்த பூமியின் சுழற்சி நிலைகள் கொண்டு கடல் எப்படி அந்த அலைகள் மாறி மாறி வருகின்றதோ, அந்த அலைகள் இந்த உணர்வுகளை இழுத்து பகைமை உணர்வுகளை தனக்குள் அணைத்து கொண்டு அமிழ்த்தி பூமியினுடைய வெப்பத்தால் அதை அடக்கி ஆவியாக மாற்றிவிடுகின்றது. இந்த காற்று மண்டலம் நாம் வாழக்கூடிய பகுதி பரிசுத்தமாகின்றது, நம்ம ஆன்மாவும் தூய்மை அடைகின்றது. இது ரொம்ப முக்கியமான உபதேசமாக ஞானகுரு நமக்கு இதில் வழிகாட்டுகின்றார்கள்.